இது நேற்று சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனனியோட மிரட்டலுக்கு பயந்துட்டு குணசேகரன் பார்கவியும் தர்சனியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. ஜனனி கிட்ட டீல் பேசுறாங்க. முதல்ல அந்த ரகசியத்தை பூரா என்கிட்ட கொடுன்னு கேட்குறாங்க குணசேகரன். சில முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் இந்த ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுக்கு ஒரு வாரம் ஆகணும் டைம் கேட்குறாங்க ஜனனி. சரின்னு சம்மதிக்கிறாங்க. இவகிட்ட கோளாரா போயிட்டு அந்த ஆதாரத்தையெல்லாம் வாங்கணும்னு தந்திரம் பண்ணிட்டு இருக்கிற குணசேகரன் வீட்டுக்குள்ள சேர்த்துற மாதிரி சேர்த்திட்டு கதிர்கிட்ட ரகசியமா சொல்லிட்டு இருக்காங்க. இத பாருடா கதிர், பாட்டு வாத்தி இந்த வீட்டுக்கு வந்துட்டு வெளியில போகும்போது செத்த போனமா போனா வாத்தி பெத்துட்ட புள்ள திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவளை இந்த வீட்டுல ரொம்ப நாள் விட்டு வைக்க கூடாது. அவளையும் இதே வீட்டுல கதையை முடிச்சிடணுங்கிறாங்க குணசேகரன். இதை கேட்ட கதிர், அண்ணே நீங்க சொன்னது கரெக்ட், இப்பன்னு சொல்லுங்க, அவளை வெட்டி சாச்சிடுறேன். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு வீட்டுக்கு வராதுக்கு முன்னாடியே அவங்கள வெட்டி சாச்சிருப்பேன். நீங்க சொன்னதுனால நான் அமைதியா இருந்துகிட்டேன்னு சொல்றாங்க. அங்க ஞானம் வராங்க. ஆமா, உள்ள விடும்போது விட்டுட்டு இப்போ வெட்டுறேன் சாய்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்காக வீட்டுக்குள்ள அனுமதிச்சிங்க? இப்போ அவங்கள வெட்டணும் சாய்க்கணும்னு சொல்றீங்கன்னு ஆரம்பத்திலேயே உள்ள விடாம விரட்டி அடிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமாங்கிறாங்க ஞானம். எப்பா ஞானம், நம்மளை சுத்தி நிறைய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குப்பா. இதெல்லாம் புரியாம நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் கவுட்டோன்னு எதையும் செய்ய முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்ற நேரத்துல சொல்ற இடத்துல நான் முடிச்சு காட்டுறேன் பாருங்கிறாங்க குணசேகரன். ஆமாண்ணே, நம்ம வீட்டு பொம்பளைங்கனால நமக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்கோம். இதையெல்லாம் நம்ம சும்மா விட முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே விசலட்சி வராங்க. எப்பா குணசேகரா, என்னப்பா இது இவ்வளவு நேர பெரிய தலைவலியா இருக்குங்கிறாங்க. ஆமா, வெளியில கிடந்த ரேணுகாக்காவை உள்ள வந்து பாத பூஜை பண்ணினா தான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குன்னு வெளியில செவனேன்னு கிடந்த ரேணுகாக்காவை உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. பாத பூஜையும் நடந்து முடிஞ்சது. அப்புறம் பார்த்தா அவங்க பேரன் தர்ஷனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கட்டியும் கையும் கம்புமா நின்றுக்கிட்டு இருந்தீங்க. ஆனாலும் ஜனனி ஏதோ ஒரு போட்டோவை காட்டுனதும் மாமா பெரிய மாமா அப்படியே மடங்கி விழுந்துட்டாரு. சரி இதோட தான் போகுதான்னு பார்த்தா அங்க தர்சனும் பார்கவியும் வந்து இப்போ மீனாட்சி அம்மனுக்கு விளக்கேற்றிட்டு முறைப்படி சம்பிரதாயங்கள் நடத்துறதுக்கு போயிருக்காங்க. தலைக்கு மேல உட்காந்துருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தங்கிறாங்க கரிகாலன். டேய் நீ கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருடா. நீ பேசுறது எனக்கு பெரும் தலைவலியா இருக்கு. இந்த பெரியவன் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த கல்யாணம் முதல்ல நடக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த அன்புக்கரசியை எனக்கு பிடிக்கவே இல்லைதான். இருந்தாலும் என்ன செய்யறது, பெரியவன் சொல்றானேன்னு நானும் மண்டைய ஆடிட்டு இருந்தேன். ஆனா திடுதுப்புன்னு இப்படி கல்யாண பொண்ணை மாத்தி கொண்டு வந்து குறை வச்சு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாதப்பா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க விசாலாட்சி. அதுக்கு கரிகாலன் சொல்றாங்க, அதுக்கு என்னத்த பண்றது, அந்த பொண்ணு மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிற விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. நம்ம அப்படியே எரிய வச்சுடுவோமா? என்னத்தை அப்படி பாக்குறீங்க? நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? ஒரே அடியா எரிய வச்சு அப்படியே போட்டு தள்ளி பேக் பண்ணி அனுப்பிச்சு வச்சுடுவோமாங்கிறாங்க கரிகாலன். டேய் நீ என்னடா பெரும்பழமை பேசிக்கிட்டு இருக்கிறீங்கிறாங்க விஷாலாச்சி. ஆமா, மாமாவோட கணிப்பெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன மாமா சொல்றீங்கன்னு கேட்கவும், ஆமாண்டா தேவைப்பட்டா அதையும் செய்வேங்கிறாங்க குணசேகரன். இதை கேட்ட விசாலாச்சி ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாங்க. ஐயா என்னையா சொல்ற? வேண்டாம்ப்பா வேண்டாம், அந்த மாதிரி எண்ணமெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா. உங்கள் பேரில் எந்த ஒரு தப்பும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. அந்த பாவமும் நமக்கு வேண்டாம். இதை பார்ப்பா, அந்த கொலகாரி செஞ்ச கொடுமையே போதும்ப்பா. நம்ம கூட ஒன்றா உரசிக்கிட்டு எப்படியெல்லாம் உளவாடிக்கிட்டு இருந்தா, அவளே எவ்வளோ பெரிய கொலையை பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி மண்டபத்தில் உம்மாலங்கோட்டு அடிச்சிட்டு என்னமா குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா. அவள் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம வீட்டு மகராசியெல்லாம் சேர்ந்து வச்சுட்டாங்கல்ல ஆப்பு. இதை பார்ப்பா, நம்ம வீட்டு பொம்பளையாளுகளையும் நம்பருக்குல்ல, வெளியில இருந்து வரவர்களையும் நம்பருக்குல்லப்பா. நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக கவனமாக இருந்துக்கோங்கப்பா. இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசி ஏதாவது வம்பளை மாட்டிக்காதீங்கப்பா. நீங்கள் எல்லாரும் தலை தூக்கி நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பங்கிறாங்க விஷாலாச்சி. இனிமே யாருமே இப்படி ஒரு வார்த்தையை பேசாதீங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஞானம் சொல்கிறாங்க, இதை பாருமா, அண்ணன் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரியெல்லாம் அவர் எதுவும் செய்ய மாட்டார். நீ ஒன்றும் அதை நினச்சி கவலைப்படாத. உன்னோட உடம்பை கெடுத்துக்காதம்மா. நீ அதை நினச்சி வருத்தப்படாத. போய் நிம்மதியாக மாத்திரையை போட்டுட்டு தூங்குமாங்கிறாங்க ஞானம். என்னமோ போங்கப்பா, நாம் ஏதாவது சொன்னால் போய் படுன்னு என்ன சொல்லிடுறீங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறீங்க. பாதியை சொல்கிறீங்க, பாதியை மறைக்கிறீங்கன்னு வேணால் எனக்கு நல்லா தெரியுதுப்பா. ஏதாவது நான் சொன்னால் நீ போய் படு ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அனுப்பிடுறீங்க. ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறீங்க. ஆனால் அது பெரிய வில்லங்கமாக வந்து விடிஞ்சிடாமல் இருக்கணும் என்னன்னு தான் நான் வேண்டிக்கிட்டே படுத்திருக்கேன்ப்பா. நான் உள்ளே போயிட்டேன், நீங்கள் ரகசியத்தை பேசிக்கோங்கன்னு சொல்லி கதவை பட்டார்னு அரைஞ்சு சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க விசாலாச்சி.
இந்த பக்கம் ஞானம் குணசேகர்கிட்ட கேட்குறாங்க, என்ன வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டி வீசியிருக்கணும், கடைசி வரைக்கும் விட்டு வச்சு பார்த்துக்கிட்டே இருந்து போட்டு இனிமேல் என்னென்ன செய்யறதுங்கிறாங்க ஞானம். ஏப்பா ஞானம், அவளுகளை எதுக்கு நான் வீட்டுக்குள்ளே விட்டு வச்சிருக்கேன்னு நீ நினச்ச? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏப்பா கரிகாலா, நீ வெளியில் போய் மூர்த்தியை பார்த்துட்டு வாங்குறாங்க. மாமா நீங்கள் எதுக்கு என்னை வெளியே அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் விசுவாசியாக இருக்கிறேன். எனக்கு ஏன் தான் இப்படி விரட்டுறீங்கன்னு தெரியல. ஆனால் விசுவாசியை இப்படி வெளியில் விரட்டக்கூடாது, கூடவே வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது தாங்கிறாங்க. போதும் போடா வெளியில் போன்னு கதிர் சொன்னதுக்கப்புறம் கரிகாலன் வெளியில் போகிறாங்க. ஏப்பா நான் சொல்கிறது எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்கப்பா. இந்த அறிவுக்கரசி வீடியோ எடுத்து வச்சிருக்கா, அது ஜனனி கையில் கிடச்சிருக்கு. இந்த முல்லை வேற வீடியோவை எடுத்து வச்சு அதை அழிச்சிட்டேன்னு வேற எல்லார் முன்னாடியும் சொல்லியிருக்கா. அதில் என்ன ரகசியமோ இருக்குது. நம்மளை பற்றின ரகசியங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தான்ப்பா அவளுக்கெல்லாம் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. எதிராளிகள் எல்லாரும் என்ன ஆட்டம் ஆடுறாங்கன்னு அதை பார்த்துக்கிட்டு தான்ப்பா நம்ம காய் நகர்த்தணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும்ப்பா. பாட்டு வாட்டி உள்ளேயே இதே வீட்டில் நம்ம கதையை முடிக்கணும். இன்னும் ஒரு வாரத்துக்கு எதையும் கண்டுக்காம ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். டே கதிரு, உன்னோட கோவத்துக்கு எல்லாம் நீ கட்டுப்படுத்திக்கணும். நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. ஒரே வாரத்துக்கு தான்ப்பா பொறுத்துக்கோங்கிறாங்க. சரிண்ணே, நீங்கள் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். சரி, ஒரு வாரத்துக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நானும் பார்க்குறேன், பொறுமையாக இருக்கிறேனேங்கிறாங்க கதிர். இந்த பக்கம் ஞானத்துக்கு எதுவுமே புரியல. அண்ணன் சொன்னால் சரியாக தான் இருக்கும், சரின்னு சொல்லடா அப்படின்னு ஞானம் சொல்லவும் கதிரும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நந்தினி ரேணுகாக்கிட்டையும் ஜனனிக்கிட்டையும் சொல்கிறாங்க, ஆமாம் நாம் எதுக்கு இப்படி வரைக்கும் வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அதான் நம்ம நினச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. அக்கா ஆசைப்பட்ட மாதிரியே தர்சனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணத்தை முடிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாலும் பழமும் கொடுத்தாச்சு, இப்போ மேலேயும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன செய்யறதுங்கிறாங்க ரேணுகா. ஆட என்னக்கா நீங்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனதுனால எல்லாமே மறந்து போச்சா? இந்த குடும்பத்துக்கு வாக்குப்பட்டு வந்ததுனால எது முறை எது சம்பிரதாயம் தெரியாமல் பேசுகிறீங்கிறாங்க நந்தினி. ஆட போடின சமயம் முடிஞ்சதும் சபிச்சு கொட்டுவாங்க, அது உனக்கு தெரியாதான்னு பேசுகிறாங்க ரேணுகா. நீங்கள் முன்ன மாதிரியே இருக்கீங்க. இங்கே பாருங்க, இப்போ அவங்க எல்லாத்தோட குடுமையும் இதோ இந்த செல்ஃபோனுக்குள்ள இருக்காங்க. என்ன சொன்னாலும் அவங்க பொட்டி பாம்பா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அடங்கித்தான் கிடப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ரகசியமெல்லாம் தான் நம்ம உள்ளங்கையில் வச்சிருக்காளே ஜனனி. தைரியமாக பேசலாக்கா. அந்த பிள்ளைக்கும் பையனுக்கும் ஒரு ரூம்பை விட்டே ஆகணும்னு நம்ம கேட்போம். மூத்தார் கண்டிப்பாக விட்டுத்தானே ஆகணும். வாங்க போய் பேசுவோன்ட்டு எல்லாரும் கீழே போகிறாங்க. நந்தினி குணசேகர்கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்க, தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் ஒரு ரூம்பு வேணும், உங்கள் ரூம்பை நீங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க நந்தினி. இதை கேட்ட விசாலாச்சி வர்றாங்க. வந்ததும் என்னடி என்னடி வேணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரிகாலன் தான் சொல்கிறாரு, அத்தை இந்த வீட்டில் இருக்கிற பெரிய ரூம்பு அந்த இளஞ்சிட்டுகளுக்கு வேணும். வீட்டு ஆம்பளைக்கு எல்லாரும் போய் பால்கனியில் படுத்துக்கோங்க, அங்கேயே படுத்து உருளுங்கன்னு நந்தினி அக்கா சொல்லிக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க கரிகாலன். இதை கேட்ட விஷாலாச்சி, ஏண்டி என்னடி சொல்லிட்டு இருக்கிறீங்க? இந்த வீட்டு ஆம்பளைங்க போய் பால்கனியில் படுத்துக்கணுமா? ஏண்டி ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் ஆம்பளைங்களை போய் பால்கனியில் படுக்க சொல்றியே, உனக்கு ரொம்ப தான் ஏற்றமாடி அப்படின்னு விஷாலாச்சி நந்தினியை திட்டவும், என்ன என்ன ஏற்றத்தை கண்டுட்டீங்க? பொம்பளை இலங்க நாங்கள் கிடைச்ச இடத்துல படுத்திருக்கோமே, இதோ இங்கிட்டு படுத்திருக்கோம், சமையல் கட்டில் படுத்திருக்கோம், ஏன் வெளியில் கூட படுத்திருக்கோம், அரிசிக்கு நாங்கள் வாசலில் கூட படுத்திருக்கோம். இதோ இங்கே நிற்கிது ஜனனி, இதை நீங்கள் கொற்ற மலையில் கூட படுக்க வச்சிருக்கிறீங்க. இது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதை உங்க கோந்திருக்காரு ஞானமாமா அக்காவை போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளியில் தள்ளின போது ஏதோ ஒரு இடத்துல முடங்கி படுத்து கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு கிடந்தோம். இதோ இங்கே கோந்திருக்கானே கதிரு, இவன் என்னைய போட்டு அடி அடின்னு அடிச்சு மிதிச்சு வெளியே தள்ளின போதெல்லாம் நானும் தான் அடுப்படியில் கிடந்திருக்கேன். ஒடுங்கி போய் ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டும் இருந்திருக்கேன். ஏன் நாங்கள் வெயில் பனி மழை கொசு பூச்சி காற்று புயல் மழை இது எல்லாமே தாங்கிக்கிட்டு நாங்களும் இதோ அந்த அடுப்படியில் ஓரமாக ஒடுங்கி கிடந்திருக்கோமே, எல்லாம் நாங்கள் சமாளிச்சு வரலையா? ஏன் இந்த வீட்டு ஆம்பளைங்க நாங்கள் தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதை ஒரு நாள் அவங்க அனுபவிச்சு தான் பார்க்கணும். என்னால் முடிஞ்சதை உங்கள் பசங்க இதெல்லாம் சாமர்த்தியமாக சமாளித்து எடுத்து வர முடியாத என்ன? பால்கனியில தான் கொஞ்ச நாள் உருண்டு பிறண்டு பார்க்கட்டுமே. ஏன் ஒய்யாரமாக உழவு மெஞ்சில் படுத்தா தான் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் தூக்கம் வருமா என்ன? அவன் சொன்ன மாதிரி பால்கனியில் கொஞ்ச நாள் உருண்டு பிறடட்டும், அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் எங்கள் அருமைங்கிறாங்க. இதா பாரு, வாய்க்கு வந்தபடி அதிகமாக பேசினேன், உன்னைய வெட்டி சாச்சிடுவேங்கிறாங்க கதை. அது மட்டும் இல்லை, அதுக்கு ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்த அது ரெண்டுகளோட தலையும் அப்படியே திருகி போட்டுருவேன் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறாங்க கதிர். இதை பார்த்துக்கிட்டு இருந்த சக்தி சொல்கிறாங்க, டேய் உன்னால் முடிஞ்சா நீ சொன்னதை செய்யடா பார்க்கலாம், ஆம்பளையாக இருந்தால் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டடா பார்க்கலான்னு நீ சொன்னையல்ல, இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டி தர்ஷனையும் பார்கவியும் வீட்டுக்கு கூட்டிட்டு மேலே என்னடா செய்ய முடியும்? நீ ஆம்பளையாக இருந்தால் அந்த பிள்ளை மேலே கையை வெயிட பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இருக்கடா உனக்குங்கிறாங்க சக்தி. அடி செருப்பல என்னையே நீ மிரட்டுறியாடா? டேய் நான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன்னு பார்க்குறியா அப்படின்னு கதிர் எகிரிக்கிட்டு போயிடறாங்க. டேய் பேசாமல் அடங்கி ஒடுங்கி கிடடா அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்கும்போது, டே இங்கே பாருடா, உன் பொண்டாட்டியை முடிஞ்சா அடக்கிக்க, இவளுக்கெல்லாம் நீ வக்கத்து வாங்கிட்டு வராதுங்கிறாங்க கதிர். சக்திக்கும் கதிர்க்கும் ஞானம் எல்லாத்துக்கும் வாக்குவாதம் அதிகமாக போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் விஷாலாச்சி, ஏப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, ஏப்பா இப்படி சந்தைக்கடை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? குணசேகரா நீ தான் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குணசேகர் சொல்கிறாங்க, இதை பாருங்கடா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வாரம்
அமைதியா இருங்கடான்னு சொல்றதுனால இவ்வளவு நேரம் படிச்சு படிச்சு சொல்லியும் இதையும் தாண்டி நீ உன் கோவத்தை காட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பேசாம உட்காருப்பா அப்படின்னு குணசேகரன் சொன்னதுக்கு அப்புறம் கோவத்தை அடக்கிக்கிட்டு கதிர்வேல் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் குணசேகர், சக்தி நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கிறீடா, இதெல்லாம் சரியில்லைங்கிறாங்க. சரி சக்தி நீ இருப்பா, நான் பேசிக்கிறேன்னு ரேணுகா சொல்றாங்க. இதை பாருங்க, இந்த வீட்டுக்கு மூத்தோர் நீங்க தான், உங்க பையனுக்கு நீங்க தான் ரூம் கொடுத்தாகணும். இப்போ நீங்க இதுக்கு என்ன ஒரு முடிவு சொல்லுங்க, சொல்லித்தான் ஆகணும், வேற வழியே இல்லைங்கிறாங்க ரேணுகா. முதல்ல இந்த தேவையில்லாத ஆளுங்களை எல்லாம் பேசாம பேச்ச நிறுத்த சொல்லுங்கங்கிறாங்க. ஏன் நாங்க பேசாம வேற யாரடி பேசுவாங்க? நீங்க தான் உங்க கூட்டத்துக்கு தலைவனா சக்தி சிங்கத்தை வச்சிருக்கீங்களே. சக்தி சித்தப்பாரு அவரை வேணா இடம் வாங்கி கொடுக்க சொல்லி பங்களா கட்டி தர சொல்லுங்கிறாங்க. ஆமாமா, நீங்க தான் தெருமுனையில இருந்து திருவாரூர் வரைக்கும் பங்களாவா கட்டி விட்டு போட்டிருக்கீங்க. அதுல ஒன்னையா நாங்க கேட்கறோம், இங்க இருக்கிற ரூம்ல ஒன்னு கேட்கறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. தர்சனுக்கும் பார்கவிக்கும் ரூம்பை விட்டு தான் ஆகணும், நீங்க எல்லாரும் பால்கனில இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க 2 பேர்த்துக்கும் ரூம்பை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பால்கனில 3 பேரும் படுத்து உறங்குறாங்க. ஞானம் விடுற கொரட்டியில கதிர்க்கும் கரிகாலனுக்கும் தூக்க வராம புரண்டு கிடக்குறாங்க. இந்த கொடுமை இன்னும் எத்தனை நாளைக்கோ. ஆனா மவராசி ரேணுகா அக்கா இதெல்லாம் எப்படித்தான் பொறுத்துக்கிட்டு சமாளிச்சதோ, ரொம்ப புண்ணியவதி தாங்கிறாங்க கரிகாலன். டே பேசாம அமைதியா இருடா, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றி எரிச்சல் கலப்பாதீங்கிறாங்க. அடப்போ கதிர்மா, ஒரு வாரங்கிறீங்க, அதுக்கு ஒரு வாரத்துக்குள்ள என்ன ரகசியம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கிறாங்க கரிகாலன். பேசாம அமைதியா இருடா, அண்ணன் சொன்னா காரணம் இருக்கும், பேசாம பொட்டிக்கிட்டு ஒழுங்கா படுத்து தூங்குங்கிறாங்க கதிர். ஆமா, இங்க எங்க தூங்குற மாதிரி இருக்கு, இப்பவே பாதிச்சாம முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் நேரம் விடிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சது. சரி, இன்னும் கொஞ்சம் நேரமா உருண்டு பெறல போன உருண்டு விரண்டு எழுந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சு போயிடுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் டைனிங் டேபிள சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜனனி சக்தி கிட்ட வந்து அந்த போட்டோகிராஃபரை போய் இன்னைக்கு பார்த்து ஆதாரத்தை வாங்கிடலாங்கிறாங்க. சரி ஜனனி போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. யாரும் சமையல் கட்டுக்குள்ள போகக்கூடாதுங்கிறாங்க. அப்ப சக்தி வந்து கோவப்படுறாங்க. அப்ப சமையல் கட்டுக்குள்ள போகாம எப்படி நாங்களாம் சாப்பிட்றதுங்கிறாங்க. டே இப்ப எதுக்குடா இப்ப பெரிய அலப்பறை பண்ணிட்டு இருக்க? இப்ப எனத்த நீ பெருசா கண்டுபிடிச்சு பெரிய அலப்பறை பண்ணிட்டு இருக்கிற. இங்க பாருடா, இந்த வீட்டுக்குள்ள நாங்க வச்சதான் சட்டம். ஏதோ ரூம் ஓட சொன்னீங்க விட்டாச்சு, ஆனா சமையல் கட்டுக்குள்ள மட்டும் யாரும் போகக்கூடாதுன்னு சரியான சட்டம் பேசிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சேன்னு கேட்டியல்ல, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு போய் பெரியவர்கிட்ட போய் கேளு. அவர் ஏன் இன்னும் என்கிட்ட எதுவும் கேட்காம இருக்காரு, உனக்கு தெரியாதா? கேட்காத இருக்கிறதுக்கு காரணத்தையும் போய் கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா இப்ப பிரச்சனை உனக்கு? எல்லாம் இந்த தர்சன் பையனால தானே. இப்ப இந்த தர்சனையும் அவளையும் நான் என்ன பண்ண போறேன் பாருன்னு சொல்லிட்டு கதிர் வேகமா எழுந்திரிச்சு போய் அந்த கதவை தட்டி பாக்குறாங்க. தர்சனோட ரூம் கதவை திறக்காம இருக்கு. அப்ப போய் காலால உதைக்கிறாங்க. டே தர்சா, ஒழுங்கு மரியாதை கதவை திறடா, இன்னும் என்னடா கதவை சாத்தி வச்சிருக்க அப்படின்னு கதவை உதைச்சிட்டு இருக்கும்போது அங்க எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. டே என்ன மனுஷனி, எதுக்கு இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? சின்ன ஜெருசுங்க தூங்கிட்டு இருக்காங்க, இப்ப எதுக்கு இப்படி காட்டு மிராண்டித்தனமா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. நந்தினியும் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு கதிர் கொட்டூரமா அந்த கதவை காலால வச்சுக்கிட்டு இருக்காங்க. தர்சன் கதவை திறந்து பாக்குறாரு. அப்ப பார்க்கும்போது கதிருக்கு சரியான கோவம் ஆத்திரம் வருது. என்ன சித்தப்பா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. எது என்ன பிரச்சனையா? ஏண்டா நாங்க எல்லாரும் பால்கனில கொசுல படுத்து கிடக்கோம், உனக்கு ஏசி ரூம் வேணுமா? ஏசி ரூம் அது இந்த பாட்டி வாட்டி பிள்ளைக்கெல்லாம் இந்த ரூம் வைக்கிறதா? மரியாதையே சொல்றேன், ரூம் விட்டு வெளியில போயிருங்க, வீட்டுட்டே வெளியில போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சக்தி வராரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? உங்க அண்ணனோட வண்டவாளத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்டவாளத்துல ஏத்துற, யார் இந்த வீட்டுல இருக்கணும் யார் வெளியில போறதுங்கிறத இப்ப நிரூபிச்சு காட்டுற இரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி உடனே போட்டோகிராஃபருக்கு போன் பண்ணி ஆதாரத்தை எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. போட்டோகிராஃபர் குணசேகரோட ஆதாரங்களை திரட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. போட்டோகிராஃபர் வரும்போதே போலீஸோட வராங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.